மக்களே வணக்கம் வணக்கம். எப்பவும் போல தான் ஆஸ் யூஷுவல் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், இல்லை ஷேர் பண்ணுங்கள். என்ன பார்க்க போனால் விஜயனை பற்றி தான். நம்ம தமிழ்நாடு சிஎம் பார்த்தேன் எப்போதும் போல் வச்சு விளாசிட்டு இருக்காரு. நல்ல விஷயம். ஸோ ஜனநாயகன் வந்துட்டு எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த படம் ஜனநாயகன். விஜயனோட லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு அவரே அறிவித்தார். ஸோ மலேசியாவில் ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்குமே ஒரே கலப்புறமாக இருந்தது. களை கட்டியது, வேணாம் வேணாம் அரசியலுக்கு வாங்க, ஆனாலும் படம் நடிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அரசியலில் ஒரு கால், சினிமாவில் ஒரு காலில் முடியாது. மக்கள் சேவை ஆரம்பித்தோம். மக்கள் சேவை மட்டும்தான் நான் பண்ணுவேன். மக்களுக்கான பணி, மக்களுக்காக மட்டும்தான் என்னோட அந்த ஜாபை நான் ரிசைன் பண்ணிவிட்டு மக்கள் பணியை நான் தொடர்றேன் அப்படின்ற மாதிரி தொடர்றதுக்காக பகிரங்கமாக அறிவிச்சுட்டு அதனால் வந்துட்டு அவருக்கு தேவையான பல கோடி ரூபாய் கிடைக்கக்கூடிய தொழிலை விட்டுட்டு சில லட்சங்கள் தான் இப்போ சம்பளமே. அவருக்கு ஆல்ரெடி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. விஜயனுக்கு ஒன்றும் பணம் தேவையில்லை இப்போதைக்கு. அவருக்கு தேவையான பணங்கள் அவர்கிட்ட இருக்குது. அரசியலில் இறங்கி சில கோடிகள் செலவு பண்ணி மக்களுக்கான சேவை செய்யணும்னு சொல்லிட்டு நான் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்படி ஆரம்பித்த படம் தான் வந்து ஜனநாயகன். ஜனநாயகன் வந்துட்டு ரிலீஸ்க்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது அப்படியே போயிடுச்சு. சில காரணங்களால், அரசியல் காரணங்களால் அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எலெக்ஷனும் முடிஞ்சு அவரும் என்ன அவரோட டார்கெட் என்னவோ சிஎம்மும் ஆகியாச்சு. ஆக்கி விட்டாங்க மக்கள். இப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வர நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது படம். 23, 24 சம்திங் சொல்கிறாங்க டேட். ரிலீஸ் ஆக போகுது கன்ஃபார்மாக. டிக்கெட் எல்லாம் புக்கு ஆரம்பிச்சு கர்நாடகா, பெங்களூர் மற்ற நகரங்கள்லாம் வந்து புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஆல்ரெடி ஜனநாயகன் படம் வந்துட்டு ஆன்லைனில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அது அவ்வளோ பெரிய படம். ஒரு சின்னதாக நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம், இல்லை படங்கள் பட்ஜெட் படம் எடுக்கிறோம், இல்லை மற்ற படங்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன படங்கள்லாம் இருக்குது, பட்ஜெட் படமும் இருக்குது, லாங் படமும் இருக்குது, ஷார்ட் படமும் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரொடியூசராலோ, இல்லை டைரக்டர்கிட்டயோ, இல்லை எடிட்டர்கிட்டயோ இவங்க 3 பேர்கிட்ட தான் வந்து அந்த ஃபுட்டேஜ் இருக்கும். ஒரிஜினல் கேமராமேன் ஃபுட்டேஜ் யார்கிட்ட மெயினான ஆள்கிட்ட இருக்குமோ அந்த ஆள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அதையும் மீறி இந்த படம் வந்து ஆன்லைனில் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து மிகப்பெரிய குற்றம். அதுக்கேற்ற மாதிரி அது கேஸ் போட்டு அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. ஆன்லைனில் படம் ரிலீஸ் ஆகியுமே பல லட்சம் பேர் படம் பார்த்துட்டான். ஆன்லைன்லேயே பார்த்துட்டாங்க படத்தை. படத்தை பார்த்தோம். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி, சர்டிஃபிகேட் வாங்கி படம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போதுன்னா மக்கள் கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஜனநாயகன் படம் வந்து விஜயனோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் சரி, படம் வரட்டும், ஆன்லைன்லேயும் வரட்டும், ஒன்றும் வந்து நாங்கள் யாருமே பார்க்கல, இன்க்ளூடிங் மீ. நானும் பார்க்கல. விஜயன படத்தை வந்து பார்க்கவே இல்லை. விஜய் வண்ண படம்னா நேராக தேட்டருக்கு போயிட்டு தான். பெருசாக மொபைல்லாம் பார்க்கறதே கிடையாது யாருமே. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை வந்துட்டு தேட்டரில் பார்ப்பாங்க. கண்டிப்பாக தேட்டர் ஃபீலிங் வேணும் அப்படின்னு தேட்டரில் போயிட்டு விஜயன படத்தை பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வீக்கு சக்ஸஸ் தான். நல்ல விஷயம், சக்ஸஸ் ஆகட்டும். இதுக்கு இடையில பிரச்சனைகள் வராமல் இருந்தால் சரி. திடீர்னு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை தள்ளி வைக்கப்படுது, சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணத்தால் ஜனநாயகம் படம் தள்ளி வைக்கும் அப்படிலாம் இல்லை. அந்த பேட் நியூஸ்லாம் வராமல் எப்படி இப்போ ரிலீஸ் ஆச்சோ குட் நியூஸ்னு எப்படி சொன்னாங்களோ சர்டிஃபிகேட் யூஏ கொடுக்க முடியாது, நிறைய ரத்த கலரிக்கான காட்சிகள் இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது, துப்பாக்கி ஷூட் இருக்குது. இதெல்லாம் வந்து இருக்கு. ஆனால் வந்துட்டு சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும். மீன்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் மீன்ஸ் ஃபார் நோ செக்ஸ் ஃபார் அடித்தடி, ரத்தம், வெள்ளம், கொடூரமான காட்சிகள், ரத்தத்தை கொட்டு ஓடுறது, இது மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் இதெல்லாம் வந்தால் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் சினிமாவில். அது சினிமா பார்க்கலாம், எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து வரி சலுகை எல்லாம் கம்மியாகும். அதுவும் தெரியும் எல்லாருமே. அதனால் ஒரு வழியாக ஒரு போராட்டத்துக்கு பிறகு விஜயனாவோட மன அழுத்தத்துக்கு பிறகு அவரும் மன அழுத்தாகி ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து ஒரு ஒரு கில்ட்டியான ஃபீலிங் வந்துட்டு இப்போ தெளிவாகி நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகி ஜனநாயகன் மக்கள் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. எல்லாருமே 1000 crore அடிக்கும், 2000 crore அடிக்கும், நல்ல அமௌண்ட் கலெக்ஷன் பண்ணும். ஆன்லைன்லேயே படம் ரிலீஸ் ஆனாலும் மக்கள் பார்க்காதவங்க பல பேர் இருக்கவங்க பார்த்தோன்னு வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்பாங்க. விஜயண்ண படம் எப்பவுமே மாஸ் தான். மாஸ்டர் படம் வந்து எப்படி ரிலீஸ் ஆச்சோ கொரோனா டயத்தில் தேட்டரே காலியாக இருந்தது. இப்பவும் அப்படி தான் இருக்குது, தேட்டரே காலியாக தான் இருக்குது. மாஸ்டர் படம் வந்து தான் ரீஎன்ட்ரி கொடுத்து மறுபடியும் வந்து தேட்டருக்குலாம் ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி விஜயண்ண படம் வந்து இப்போதைக்கு பொங்கலுக்கு அப்புறம் பெருசாக படங்கள் எதுவும் வரல. வந்தாலும் அந்த அளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக தேட்டருக்கெல்லாம் ஓடலை. மக்கள் வந்து கூட்டம் ஆளாளியாக போயிட்டு பெருசாக ஒன்றும் பார்க்கல.
கூட்டம் கூட்டமாக அலையாலே போய் எல்லா தேட்டரும் ஃபுல்லாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற தேட்டர்லாம், ஏன்னா நிறைய தேட்டர்லாம் வந்து ஏடிஎம்லாம் நிறைய படங்கள் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் வந்து நிறைய தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் இருக்கிற தேட்டர் எல்லாத்தையுமே கூட்டம் அலமோது போகுது அப்படின்னா ஒரு படம் அது விஜய் அண்ணா படம் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் அண்ணா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ, சூப்பராக இருக்கோ, சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கோ, அது முதல்ல படம் ரிலீஸ் ஆகணும், எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட்டிங் இருக்காங்க. ஜனநாயகன் சக்ஸஸ் மீட்டிங் ஃபார் மக்கள் முன்னால் பொறுத்தோம். அதே மாதிரி ஸோ நேற்று மீட்டிங் நடந்த சட்டசபை மீட்டிங்கில் ஸோ வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்ல முடியும் விஜய் அண்ணா வந்து. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செம்ம வார்னிங். ஸ்கூல் பிரச்சனையாகட்டும், மற்ற பொதுமக்கள் பிரச்சனையாகட்டும், ஊழல் ஆகட்டும், லஞ்சம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலுமே ஸோ ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன். தெரிஞ்சவன், தெரியாதவன், அறிஞ்சவன், அறியாதவன், சப்போர்ட் பண்ணுறவன், சிபாரிசு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஒரே பவர் சென்டர், அது நான் மட்டும்தான், விஜயனா மட்டும்தான். ஸோ சிஎம்னா சிஎம் மட்டும்தான், வேற எவரும் இதில் வந்து கிடையாது. க்ளோஸ் ஆனவன் இவன் அவன். ஸோ யாருக்குமே வந்துட்டு நான் பச்சை போகாம பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான மீட்டிங் போட்டு பேசின மாதிரி எல்லாரும் வந்துட்டு நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். என்னோட கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், என் தலைமையில் நடக்கிற கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். என் கூட நீங்கள் பயணிக்கிறீங்க, மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கீங்க, உங்களை அமைச்சராக்கி இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு மக்களுக்கான சேவை மட்டும்தான் இருக்கும். இதில் திருடுறதுக்கோ, கொள்ளடிக்கிறதுக்கோ, லஞ்சம் வாங்குறதுக்கோ எதுக்குமே இல்லை. நான் வந்துடுறது மக்கள் பணி செய்யறதுக்காக மட்டும்தான். என்னோட இணைஞ்சு மக்கள் பணி செய்யுங்க. ஸோ இது மீறி யாராச்சும் பண்ணீங்கன்னா ஸோ நம்ம வீரா கேஸ் தான். ஸோ மீன்ஸ் ஃபார் செங்கல்பட்டு மாம்பாக்கத்தில் ஒரு சாதா ஊராட்சி தலைவர் பல கோடி ரூபாய் கொள்ளடிக்கிறானுங்க, பல லட்சங்கள் கொள்ளடிச்சு ஆல்ரெடி வச்சிருக்கானுங்க, நிறைய பேர் வச்சிருக்கானுங்க. கவுன்சிலர் முதல் கொண்டு ஒரு வீடு, கவுன்சிலர் வீடா இது அப்படின்ற மாதிரி பார்க்கறதா. ஸோ அவ்வளோ பெரிய வீடுலாம் கட்டி வச்சிருக்கானுங்க. கவுன்சிலர் முதல் கொண்டு அமைச்சராகட்டும், சிஎம் ஆகட்டும், எம்எல்ஏக்களுக்கு போன காலகட்டத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே காலத்தில் இருந்த ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், எல்லாருமே வந்து பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ சிஎம்ஏ இவ்வளோ கொள்ளடிச்சு வச்சிருக்கும் போது அது கீழே இருக்கிறவங்க எம்எல்ஏ, அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நம்பர் அவன் வாட்டு எவனும் இருக்கான். அது போக கவர்மெண்ட் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே வந்து போன 50 வருட காலங்களாக 70 வருட காலமாக செம்மையாக கொள்ளடிச்சு வச்சிருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் உடச்சி எரிஞ்சு இப்போ விஜயனா வந்துட்டு வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த வீர ஊராட்சி மன்ற தலைவர் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஸோ ஒரு நோ வார்னிங், ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்கி உள்ள வச்சாச்சு. மந்த் எண்டு வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும், 15 நாள் ரிமாண்ட், அதுக்கப்புறம் தான் கோர்ட்டு கேஸ்னு வரப்போகுது. பயப்பட நல்லா சிக்கிக்குச்சு. ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு பெருசாக இல்லை. இப்போ ஏஓவேல் ஆகட்டும், நேர் ஆகட்டும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பேர், செந்தில் பாலாஜி ஒன்றும் மாட்டவே இல்லை. கம்யூனிட்டி ஓடி ஒளிஞ்சும் எங்கே இருக்கிறானே தெரியல. போலீஸ் வந்துட்டு பெருசாக ஸ்ட்ரிக்டாக தேடல. ஸோ அது எப்படி எங்கே போய் ஒளிஞ்சிருப்பான்னு தெரியல. கம்யூனிட்டி எங்கே போய் ஒளிஞ்சான்னு தெரியல. அவனும் தெரியும், அவன் தம்பியும் தெரியும். கொஞ்சம் கூட குழு கிடைக்காது போலீஸ்க்கு மாட்டுறதுக்கு. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு தெரியல, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங், யார் தப்பு பண்ணாலும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எவனாக இருந்தாலும் தூக்கி எறியப்படுவார்கள். ஸோ என்னோட கோபத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். லஞ்சமோ ஊழலோ தப்போ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்சி விட்டு தூக்கிடுவேன், பதவி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான முடிவு சொல்லியிருக்காரு. நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ நல்ல விஷயம் தான், விஜயன்னா போல்டான விஷயம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாக்அப் மரணம் வந்துட்டு தொடர்ந்துட்டே இருக்குது. அஜித் விஷயமாகட்டும், தூத்துக்குடி அந்த அப்பம் கொள்ள விஷயம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கி சூடாகட்டும், ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா கவர்மெண்ட் வந்து மக்கள் பாதுகாக்கிறது தான் கவர்மெண்ட் அண்ட் போலீஸு. ஸோ ஆனால் வந்துட்டு போலீஸே வந்து மக்களை அடிச்சு கொள்ளுதுன்னா ஸோ இது வந்து ஒரு சேடான விஷயம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணம், கன்னியாகுமரி லாக்அப் மரணத்தை, அந்த நாகர்கோவில் மரணமாகட்டும், ஸோ புழல் செயல் இன்னொரு மரணமாகட்டும், இப்போ லேட்டஸ்டாக நடந்தது. அஜித் விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஸோ அது வந்து டிஎம்கே பீரியட்லேருந்து இப்போ ஏடிஎம்கே சாரி டிவிகேல விஜயன் ஆட்சியில் வந்து இப்போ இந்த வர்மனும் இன்னொருத்த புழல் சரியில்லை, 2 பேரும் செத்தாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு இந்த வர்மன் விஷயம் தான், சபரி வர்மன் விஷயம் வந்து பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. இஷ்யூ மீன்ஸ் ஃபார் பிக் ஆகிடுச்சு. அதை கவர்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. விஜயனை எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு அங்கே இருக்கிற போலீஸாரால் அடித்து கொல்லப்பட்ட போதை வழக்கில் மீன் கஞ்சா குட்கா வித்த வழக்கில் தான் வந்து ஒரு 2 பேரும் உள்ளே போயிருக்கோம். போலீஸரில் ஒருத்தர் செத்துருக்காரு. ஸோ நாகர்கோவில் சபரிவர்மன் ஒருத்தர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கஞ்சா வழக்கில் தான் உள்ளே போயிருக்காங்க. ஒருத்தர் ஹேண்டிகேப் சபரிவர்மன், ஸோ இன்னொருத்தர் நார்மல். ஸோ இவங்க 2 பெட்டி கடை விற்றுருந்தாரு, அதனால் உள்ள தூக்கி
போட்டு செத்துட்டாங்க. 2 பேருமே ஹார்ட் அட்டாக்னு சொல்லி விட்டாங்க ஒரே வழி. 2 பேருமே போலீஸ் அடிச்சு தான் கொன்னுருக்காங்க. ஏன் அடிச்சு கொன்னாங்க? ஏன் கொன்னாங்க? எதுக்குன்னே தெரியல கர்மம். ஸோ அந்த ஆள் செத்தே போயிட்டான். ஸோ பெரிய போராட்டமா நடந்துட்டு இருக்கு. அமைச்சர்களும் போய் பேசியிருக்காங்க, கலெக்டரும் போய் பேசியிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து 10 லட்சம் பணமும் தரேன், வீட்டு மனையும் தரேன், கவர்மெண்ட்ல வந்து ஒப்பந்த அடிப்படையில் தரேன். ஸோ எல்லாருமே வந்து புதுசா இப்போ ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே கவர்மெண்ட் வேலை கொடு, அப்பதான் நான் பழைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ விஜய் நான் வந்து இந்த கரூர் விஷயத்துக்காக அது கருணை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்தது கவர்மெண்ட் எம்ப்ளாயி வேலை கொடுத்ததுக்காக எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் கொடு. ஸோ ஒரு எக்ஸாம் எழுத மாட்டாங்க, தகுதி அடிப்படையில் வாங்க மாட்டாங்க. ஸோ ஒரு மார்க் எதிர்பார்க்குது. இது இந்த டிஎன்பிசி எழுதி எப்படி தகுதி அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வேலை கொடுத்தாரு விஜயனா அவங்க கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது மாதிரி எனக்கும் வேணும். 10 லட்சம் பணமும் கொடுக்குறாங்க, மனையும் கொடுக்குறாங்க, வேலையும் கொடுக்குறாங்க, எனக்கு வேணாம். ஸோ ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. ஸோ வாங்க மாட்டேங்கிறாங்க. அவரோட ரெட் பாடி வாங்கி ஸோ நல்லடக்கம் பண்ணோம். ஸோ அது பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்துட்டு இறங்கி போனால் இவங்க ஏறி போகிறாங்க. ஸோ ஸ்டாலின் கவர்மெண்ட்டோ ஏடிஎம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். ஸோ விஜயனை வந்துட்டு இறக்கப்பட்டு ஸோ அவர் சார்பாக அமைச்சர்கள் ஸ்ரீநாத்திலிருந்து கலெக்டர்லேருந்து எல்லாரும் போய் பேசுகிறாங்க. போலீஸ் முதற்கொண்டு 3 பேர் போய் 3 அதிகாரிகளும் போய் பேசுகிறாங்க. மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது பேர் தான் கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சினா கெஞ்சுவாங்க. அப்படி தான் வந்து ஸோ டீலில் விட்டு பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. ஸோ அதான் நடக்க போகுது. ஸோ அதனால் ரொம்ப கெஞ்ச மாட்டாங்க கவர்மெண்ட்டில், ஓரளவுக்கு தான். ஸோ லாக்அப் மரணம் வந்துட்டு போலீஸ்காரங்க அடித்து கொண்டு இருக்கானுங்க. ஸோ அங்கே நடந்த பிரச்சனைக்கு சிஎம்க்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை மீன்ஸ் பாரு, எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போயிட்டு சிஎம் காவல் இருக்கும். எல்லா வீட்டுக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா ஊருக்கும் போய் சிஎம் ஒரு ஒரு வீட்டுக்கு காவல் இருக்க முடியாது. அவருக்கு கீழே தான். ஸோ பிரச்சனைகள் நடக்காமல் இருக்கணும், மக்கள் தான் பாதுகாக்கணும். தான் உயிரை தான் தான் மெயினாக பார்த்துக்கணும். தான் சொத்தாகட்டும், பிள்ளைங்களாகட்டும், தான் உயிராகட்டும், எல்லாருமே முதல்ல நாம தான் பாதுகாக்கணும். அப்புறம் தான் கவர்மெண்ட் வரும். தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, ரோடு இல்லை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். உன்னோட உடைமைகள் பிரச்சனை, உயிர் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இது எல்லாமே நீங்களா ஏற்படுத்திக்கிற சண்டை தான். நம்ம 2 பேரும் சண்டை போடுறதுக்கு சிஎம் என்ன பண்ணுவாரு? ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு வெட்டின்னு சாவுறானுங்க. ஸோ கஞ்சா கடத்துறானுங்க. இந்த பக்கம் மீன் பிடிக்கிறது, தமிழக எல்லையெல்லாம் தாண்டி ஆந்திராவில் போய் மீன் பிடிக்கிறான், இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் போய் மீன் பிடிக்கிறான், கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு விஜய் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் போக சொன்னாரா? எல்லை தாண்டி போக சொன்னார். ஒரு எல்லைன்னா அந்த எல்லை தாண்டி போகக்கூடாது. அங்கே போய் மாட்டிட்டு நொய் 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 நோண்டிது பிடிச்சி வச்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் பிடிச்சி வச்சிட்டாங்க, ஆந்திராவில் பிடிச்சி வச்சிட்டாங்க, இங்கே பிடிச்சி வச்சு அங்கே பிடிச்சி. ஸோ அவங்க எல்லையை நீங்கள் போய் தாண்டுறீங்க, அங்கே போய் மீன் நிறைய கிடைக்கும், அங்கே போய் பிடிக்கிறீங்க, அங்கே போய் மாட்டிடுறீங்க, அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கான பிரச்சனையை கவர்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கும். வீம்புக்குனாலும் போய் பண்ணிட்டு கவர்மெண்ட் தான் பார்க்கணும், டசன்ட் மேட்டர். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு நாள் டைம் கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து லாக்அப் மரணம் வந்துட்டு விஜயனாலும் குறை சொல்ல முடியாது, சிஎம்லாம் குறை சொல்ல முடியாது. ஸோ அங்கே நடக்கிற பிரச்சனை மாட்டினானுங்க. ஆல்ரெடி தூத்துக்குடி பிரச்சனை அப்பனும் பிள்ளையும் அவ்வளோ கொடூரமாக அடிச்சுக்குவாங்க. அப்புறம் அந்த அஜித் பையன் அடிச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இவங்க உயிருக்கு உயிர் எடுத்தால் மட்டும்தான் பயம் வரும். ஸோ அதுதான் ஒரே தீர்வு. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தனை கொல்றான்னா அவனை பிடிச்சி உடனே கொல்லணும். ஸோ இந்த பக்கம் சென்னையிலே நடந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயமாகட்டும், ஸோ மாட்டினாங்களா கன்ஃபார்மாக தூக்கில் போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இவங்க ஒன்றும் இல்லைன்னா என்கவுண்டர்ஸ், தூக்கு கூட பழைய ஸ்டைல் என்கவுண்டர் போட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோ ஸ்பாட் அவுட் தூக்கி போடு, ஆடு மாடு தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும், கோழியை கழுத்தை தூக்கி போடலாம் மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா மக்கள் பிரச்சனையும் இந்த மாதிரி அடிதடி சண்டை இந்த மாதிரி எல்லா விஷயம் சிஎம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் லட்சம் வேலை இருக்கு எனக்கு. ஸோ அது இந்த பிரச்சனை வந்துட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு போய் பேசுகிறாங்க, அவங்க ஒத்துக்கணும், அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ இது வந்து பின்னாடி வந்து யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க, இந்த லேடிலாம் வந்து இயக்குறாங்க. ஸோ அடம் பிடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு இறங்கி வராங்க, அடம் பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு கவர்மெண்ட் இறங்கி வந்து ஒரு சலுகை சொல்கிறாங்கன்னா ஒத்துக்கணும். அதுதான் நல்ல பெரிய விஷயம். ஸோ அதுக்கேற்ற தண்டனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்காரனா சாபரி வரணும் ஒருத்தர் கொண்டாங்கன்னா 2 பேர் ஜெயிலில் செத்துருக்கானுங்க. ஸோ இது ஒருத்தருக்கு புழ ஜெயில் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சேலையூர் சைடு தான் பிரச்சனை சொன்னாங்க. சேலையூர் சென்னையால் அவர் வந்துட்டு ஊர். ஸோ அவங்க தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் போய் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுக்கிட்டு ஏற்றது அவங்களோட இஷ்டம். பொறுத்திருந்த பார்ப்போம். இந்த விஷயத்தில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து ப்ரெஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு விஜய் நான் போட்ட மீட்டிங்கில் எல்லாத்தையுமே சேர்த்து பேசுகிறாரு. ஸோ ஏசி பஸ் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பஸ் வாங்கினாலும் ஏசி பஸ்ஸில் வந்துட்டு டிக்கெட் விலை ஏற்றாதீங்க, மற்ற சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் மூலிமா வருமானத்தை பாருங்கள், மக்கள் மேலே ஏற்றி டிக்கெட் விலையை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம். ஸோ விஜயனை வந்து மக்களாட்சிக்காக மக்களாட்சி
மக்களுக்கான சலுகைகள் இருக்கட்டும், மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்திச்சு செயல்படுறாரு. ஊழல் இல்லாமல் கொடுக்கணும்னு பார்க்குறாரு. லஞ்சம் ஊழல் இல்லாமல் தமிழகம், லஞ்சம் இருக்கக்கூடாது, போதையில்லா தமிழகம். ஸோ பெண்கள் பாதுகாப்பு, மக்கள் பாதுகாப்பு, மக்கள் சலுகை எல்லாமே விஜய் அண்ணா வந்துட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இது இடையில வந்து நொய் நொய் நொயின்றாங்க இருந்துதான் இருக்காங்க. ஸோ விஜய் அண்ணா ஆட்சியில் யார் ஊழல் பண்ணாலும் லஞ்சம் வாங்கினாலும் கண்டிப்பாக தூக்கி எறியப்படுவார்கள். அது ஸ்ட்ரிக்டான முடிவை நம்ம சிஎம் சொல்லிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். பதவியா பணமா அப்படின்னு பதவி தான் எனக்கு முக்கியம்னு சொன்னால் மக்கள் பணி ஆட்டம், எனக்கு பணம் தான் முக்கியம் சொன்னால் அவுட், வீட்டுக்கு போகலாம். பணமா ஜனமானா விஜய் என்ன சொன்னது ஜனம் தான், எனக்கு பணம் வேணாம், எனக்கு மக்கள் சேவை தான் முக்கியம் அப்படின்னு வந்திருக்காரு. மக்கள் சேவைக்காக மட்டும்தான் வந்திருக்கு. மக்களுக்காக பணி செய்து கிடப்பதே என்னோட வேலை அப்படின்னு விஜய் அண்ணா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே அவர்கிட்ட நீங்கள் யாருமே வாலாட்ட முடியாது. ஸோ ஜனநாயகன் வராரு, ஜெயிக்கட்டும், வெள்ளி விழா காணட்டும், மக்கள் சேவை தொடரட்டும், விஜய் அண்ணா ஆட்சி தொடரட்டும்.